Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஓணம் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ நான் போட்டுருக்க இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப அஃபோர்டபிள் சைடில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் ஸ்டெப்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். பிகினராக இருந்தால் கூட தாராளமாக இந்த லுக் வந்து நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு ஓணம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வந்துட்டு ஷாப்பிங்லாம் நிறையவே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ட்ரெஸ்ஸு, மேக்கப், ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையவே நம்ம இந்த டைமில் ஷாப் பண்ணுவோம். ஸோ இந்த ஷாப்பிங் இல்லாமல் இன்னெவிட்டபிள் கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம ஷாப்பிங் பண்ணுற அதே டைமில் நம்ம சேவிங்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து மேக்கப் லுக் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நமக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கோபைசா அப்படின்ற ஆப் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கோபைசா அப்படின்ற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேஷ்பேக் அண்ட் கூப்பன்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆல்சோ இந்த ஆப்புக்குள்ளேயே நமக்கு வந்து 1500+ வெப்சைட் இருக்குது. லைக் அமேசான், மிந்த்ரா, ஏஜியோ எல்லாமே நமக்கு இந்த கோபைசா அப்படின்ற சிங்கிள் ஆப்குள்ளே இருக்குது. நம்ம ரெகுலராக ஷாப் பண்ணுற மாதிரி கோபைசா வழியாக நம்ம போயிட்டு ஷாப் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக கூப்பன்ஸ் இல்லாட்ட வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கோபைசா அப்படின்ற ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். கோபைசா ஆப் டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய 1500 வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் ஷாப் பண்ணிக்கணுமோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் கேஷ்பேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு தேவையான வெப்சைட்டோ இல்லை ஆப்புக்கோ அது போயிடும். ஸோ நம்மளுடைய டிசைர்ட் வெப்சைட்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எப்படி ஷாப்பிங் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நார்மலாக ஷாப்பிங் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆனதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சதுக்கப்புறமா 24 hours to 48 hoursக்குள்ள நமக்கு கேஷ்பேக்ஸ் வந்துடும். ஸோ அப்படி கிடைக்கிற கேஷ்பேக்கை நம்ம ரியல் மணியாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கோபைசா வந்து ரொம்பவே ட்ரஸ்ட்வர்த்தி ஆப் தான். இது வரைக்கும் அவங்க வந்து 150 crore plus அமௌண்ட் வந்து அவங்க கேஷ்பேக்ஸாக கொடுத்துருக்காங்க அவங்களோட யூசர்ஸ்க்கு. ஆல்சோ ஆப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போவே டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 25 rupees கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஓணம் சீசனுக்காக அவங்க வந்து ஒரு கான்டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. நீங்கள் கோபைசா மூலியமாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி ரீலாவோ போஸ்டாவோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோபைசா ஆப்பே வந்து நீங்கள் டேக் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூ லக்கி வின்னர்ஸ்க்கு அவங்க வந்துட்டு 100 rupees வவுச்சரும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற இந்த ஃபெஸ்டிவ் டைமில் நம்ம அதிக மணி சேவும் பண்ணலாம் அப்படின்னா வேண்டாம்னு இருக்குது. ஸோ மறக்காமல் கோபைசா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம மேக்கப் லுக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். என்னோட பேட் ஸ்கின்லேருந்தே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் காண்டாக்ட் லென்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் லுக்கோட பியூர் ஹேசல் அப்படின்ற ஷேடில் நான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் கிளென்ஸ், டோன், மாய்ஸ்சரைசரில் சீரம், எசன்ஸ் இது எல்லாமே நான் போட்டுட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர்லேருந்து என்னுடைய மேக்கப் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வழக்கமாக என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கோ அதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, மேக்கப்பும் நல்லா வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மேபிளினோட ஃபிட் மீ போர் மினிமைசிங் ப்ரைமர் மாதிரி ஒன்று நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸில் சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு போர்ஸ் மெயினாக எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே ஆயில் எனக்கு அதிகமாக வருமோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு ஹைலைட்டர் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு பேன் கேக் மாதிரியான ஒரு க்ரீம் ஹைலைட்டர் இருக்கும். அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதில் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்திங்க அப்படின்னா 05 சாவேஜ் பார்பி அப்படின்னு ஒரு ஷேடில் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்ல ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்து நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். 90% வந்து ட்ரை ஆகி ஒரு 10% மட்டும் வெட்டாக இருக்கும் போது அதுக்கு மேலே நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். இது வந்து மிஸ்க்லரோட எவ்ரிடே ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து ட்ரூ பீஜ்னு நினைக்கிறேன், 06 ட்ரூ பீஜ். இந்த ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஒரு ஷேட் கிட்டத்தட்ட வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய என்டையர் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் கிளாம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே நேச்சுரல் எட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மேக் ஓவர் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி எனக்கு லுக் வேணுன்றதுக்காக நான் ரொம்ப லைட்டாக பியூட்டி பிளெண்டரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைட் பண்ணி நான் காமிக்க போகிறது கிடையாது, எல்லாமே விசிபிளாக தான் இருக்க போகுது. அதே ஃபவுண்டேஷனை என்னுடைய நெக்லேயுமே போட்டு நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். இதோட ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 மீடியம். இது வந்து நல்லாவே லைட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய அண்டர் ஐஸில்
சென்டர் ஆஃப் த நோஸ், அதுக்கப்புறமா கியூபிட்ஸ் போ, ஃபோர்ஹெட், சின்னு சென்டர் ஃபேஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த ஒரு பிரைட்னஸ்க்காக. அண்ட் இதேமே நான் வந்துட்டு பெருசாக வந்து என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸை கன்சீல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த சென்டர் ஃபேஸில் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதேமே சேம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பவுடருக்கு நான் மேப்ளினோட ஃபிட்மி லூஸ் பவுடர் காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த சின்ன பேக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா லைட் பீச். அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு காம்பேக்ட் பவுடர் தான். பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஹெவியாக நான் போடுறது கிடையாதுன்றதுனால இதை மட்டும் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐப்ரோஸும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஐப்ரோ டுட்டோரியலும் கேட்டுட்ருக்கீங்க, அதையுமே நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் ஐப்ரோவுக்கு வந்துட்டு வெட்டன்வேலோட ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து கீழே அண்ட் மேலே லைன் பண்ணிவிட்டு 3/4 ஆஃப் த ஐப்ரோஸ் வந்து நல்லா பிச் பிளாக்காக நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரஷில் எடுக்காமல் அப்படியே என்னுடைய ப்ரஷில் என்ன மீதி இருக்கோ அதை வச்சுட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணி விடுவேன். ஸோ இது எனக்கு ஆம்பர் எஃபெக்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஐப்ரோஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் லைட்டாகவும் பேக்கில் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதையுமே வந்து ஒரு ஸ்பூலி வச்சு நல்லாவே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ என்னோடய ஐப்ரோஸ் வந்து நல்லாவே ஈவன் ஆயிரும். ஸோ இதுதான் நான் வந்துட்டு வழக்கமாக பண்ணுற ஐப்ரோ டுட்டோரியல். நான் தனியாகவும் வீடியோ போடுறேன், ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய லிட்ஸை நான் வந்து நல்லா கன்சீல் பண்ணி பவுடர் வச்சு செட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஷேடோக்கு நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ்க்கு ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மைக்லாமோட கேப்லே ப்ளஷ். ஸோ அந்த ப்ளஷில் கோரல் அந்த மாதிரியான ஒரு ஷேடு இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னுடைய ஐலட்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் என்னுடைய லோவர் லேஷ்லையுமே அந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு ஐஷேடோ தான் நான் வந்து கலராக எந்த ஐஷேடோவும் போட போகிறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். இது வந்து மேக்கோடைய காஜல். ஸோ இது எடுத்துகிட்டு என்னுடைய ஐஸில் அப்பர் லேஷ் லைனில் அட் த எண்டு மட்டும் கார்னரில் மட்டும் நான் வந்து ஐஸ் ஒட்டி ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஆனால் அதையுமே வந்து நான் அப்படியே விட போகிறது கிடையாது, ஸ்மச் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்லேயே எடுத்துகிட்டு என்னுடைய ஐலைனரை வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்ல ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் கிடைக்கிறதுக்காக. ஆல்சோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் இன்னர் கார்னரில் வந்துட்டு எந்த காஜலுமே அப்ளை பண்ணல. ஸோ ப்ரஷில் என்ன மீதி இருக்கோ அதை வச்சு மட்டுமே நான் வந்து என்னோட இன்னர் கார்னர்லையுமே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஐ லுக். உங்களுக்கு வேணால் நீங்கள் திக்காக கூட ஒரு ஐலைனர் போட்டுக்கலாம் இந்த மாதிரியான ஓணம் மேக்கப் லுக்குக்கு. ஸோ அடுத்தது மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபேவரட் மஸ்காரா. நல்ல லென்த் அண்ட் வால்யூமாக இருக்கிற மாதிரி நம்ம லேஷஸை காமிக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நல்ல கோட்டிங் கொடுத்துக்கிறேன். 2 கோட் கொடுத்துக்கிறேன். என்னுடைய அப்பர் அண்ட் லோயர் லேஷஸில் 2 ஐஸ்லையுமே நல்லாவே நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது லோவர் வாட்டர் லைன்லையுமே வந்து காஜல் ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லா காஜலுமே எப்படினாலும் ஸ்மஜ் ஆகிரும். ஸோ அதுக்காக வந்து தின் லைனாக நான் வந்து ஒரே ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளஷ்ஷுக்கு நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலே சேம் மைக்லாமோட அந்த ப்ளஷ்ஷே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ஃப்ராசன் ராஸ்பெரி. ஸோ 2 சைட் சீக்ஸில் நோஸில் சின்லையும் கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக என்னுடைய சீக்ஸ்க்கு. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ஹைப்பர் ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் பிரெட்டுன்னு நினைக்கிறேன், நம்பர் 12 அப்படின்ற ஷேடில் இருக்குது. ஸோ இது வந்து நல்லாவே ஒரு பேர்ன்ட் ஆரஞ்ச் ஒரு டெரக்கோட்டா கைண்ட் ஆஃப் ஷேட் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஹைலைட்டருக்கு நான் வெட்டன்வேலோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரோஸ் கோல்டு ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ் கிடையாது, இது வந்து ரோஸ் கோல்டு ஷேடில் இருக்கும். அந்த ஒரு ஷேடில் இருக்க ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பிளாசம் க்ளோ அப்படின்ற ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ 2 சைடு சீக்ஸில் நோஸில் கியூபிட்ஸ் போ சின்னு எல்லா இடமும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரோ போனையும் வந்து செப்பரேட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னருமே வந்து உள்ள இன்னர் ஐலட்ஸில் மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்ஸர் அடித்து என்னோட மேக்கப்பை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னுமே மேக்கப்பை லாக் பண்ணி லாங் ஸ்டே ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஓவரால் லுக் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு குட்டி ட்ரான்சிஷனோட இந்த லுக்கை நான் வந்து அவுட்ஃபிட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவராலாக இந்த சந்தனம் அண்ட் இந்த பொட்டு வச்சதுக்கப்புறமா லுக்கே வந்து அப்படியே ஆப்டாக ஒரு ஓணம்க்கு ஏற்ற மாதிரியான லுக்காக மாறிடுச்சு. நீங்களும் உங்களுடைய காலேஜில் ஓணம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த லுக்கை நீங்கள் வந்துட்டு அப்படியே க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒயிட் சாரிக்கு இந்த மாதிரியான ஒரு டெரக்கோட்டா கைண்ட் ஆஃப் கலர், அந்த மாதிரியான ஒரு கலர் வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வழக்கமாக வைக்கிற மாதிரியான போல்டு காஜல் லுக்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்மஜ்டு லைனர் லுக்கும் வச்சு பாருங்கள். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓணம் லுக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். See you in the next video. Until then, bye-bye. Take care.